evening, sir. Good evening, sir. எல்லாருக்கும் குட் ஈவினிங். Good evening, sir. ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் தயாராயிருக்கா? Yes, sir. தனித்தனியா குட் ஈவினிங் சொல்லி கொண்டு இருக்கேன். அது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஐடியா கொள்ளலாம். நீங்க தனித்தனியா சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா எனக்கும் சொல்லி கொண்டிருக்கலாம். சரி, நாங்க பார்த்து கொண்டிருக்கிற பாடம் முக்கோணிகளும் நாட்பக்கல்களும். சரியா? Okay, sir. அப்ப இதுல லாஸ்ட் கிளாஸ்ல முக்கோணிகள் சம்பந்தமா நாங்க பார்த்தோம். சரியா மகள்? சரியா மகன்? Yes, sir. Okay, sir. சரியா? அப்ப அதை கொஞ்சம் லேசா மேலோட்டமா கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முக்கோணி என்பது 3 நேர்கோடுகளால அடைக்கப்பட்ட மூடிய உருவம் தான் முக்கோணி. சரியா? அப்ப ஒரு தள உருவம் உருவாக்கப்படணுமா இருந்தா குறைந்தது 3 நேர்கோடுகள் தேவை. ஒரு நேர்கோடு 2 நேர்கோடு வச்சு உருவாக்க இயலாது. 3 நேர்கோடுகள் இருந்தா மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்ப அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கோணிய நாங்க பேரிட்டு காட்டணுமா இருந்தா ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தணும். அப்ப அந்த வகையில ஏபிசி அப்படின்னு நாங்க பேரிட்டோம்னா இந்த முக்கோணில சரியா 3 பக்கங்களும் 3 கோணங்களும் காணப்படும். முதலாவது பக்கம் ஏபி, 2வது பக்கம் பிசி, 3வது பக்கம் ஏசி. ஆங்கில அச்சுவடியில இலகுவாக சொல்லக்கூடியவாறு நாங்க எழுதி கொள்வோம். கோணம் எப்பயுமே எழுதக்கீழ அதோட உச்சி எழுத்து வந்து நடுவுலையும் அந்த கோணத்தை உருவாக்குற 2 எழுத்துக்கள் இரு பக்கத்திலையும் காணப்படும். அப்போ கோணம் எழுதும் பொழுது 3 எழுத்துக்களை பயன்படுத்தணும். கோணம் ஏபிசி, கோணம் ஏசிபி, கோணம் பிஏசி அப்படின்னு வாசிப்போம். தலைகீழாவும் வாசிக்கலாம். கோணம் சிஏபி, கோணம் பிசிஏ, கோணம் சிபிஏ அப்படி வாசிக்கலாம். அது எந்த அளவுக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்து கொள்ளணும். சரியா? அப்ப இதுல இந்த பக்கங்கள் வைசா முக்கோணிய 3 வகையாகவும் கோணங்கள் வைசா 3 வகையாகவும் பிரிக்கலாம். அதுகள் நாங்க பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் மீட்டல் பயிற்சியில சரியா கொஞ்சம் கேள்விகள் நாங்க பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை நாங்க பார்த்தோம். அப்போ ஒரு முக்கோண ஒன்றின் அகக்கோணங்கள்னு சொன்னா முக்கோணியின் உள்ளே காணப்படக்கூடிய கோணங்களுக்கு தான் அகக்கோணங்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு முக்கோணி உள்ளுக்கு 3 கோணங்கள் காணப்படும். அந்த 3 கோணங்களோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு செயற்பாடை நாங்க செய்து பார்த்தோம். சரியா மகன்? சரியா மகள்? Okay, sir. சார், அப்போ ஒரு எலுமாறாக ஒரு முக்கோணியை நாங்க அமைத்து அந்த முக்கோணியின் 3 கோணங்களையும் கத்திரிக்கோல் ஒன்றுல வெட்டி எடுத்து அதன் விளிம்புகள் பொருந்தக்கூடியவாறு இடைவெளி இல்லாம இப்படி ஒட்டுவோமா இருந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன? ஒரு நேர்கோடு கிடைக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் நேர்கோடு ஒன்றின் பெருமானம் 180 பாகை அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல இருந்து நாங்க முடிவுக்கு வரலாம். ஒரு முக்கோணி ஒன்றின் 3 கோணங்களையும் கூட்டினா எத்தனை பாகைக்கு சமனாக காணப்படும்? 180 180 பாகைக்கு சமனாக காணப்பட வேண்டும். 181 வந்தாலும் பிழை, 179 வந்தாலும் பிழை. குறையவும் முடியாது, அதிகரிக்கவும் முடியாது. சரியா எத்தனை பாகை காணப்பட வேண்டும்? 180 பாகை. 180 பாகை காணப்பட வேண்டும். சரியா? அப்ப அந்த செயற்பாடு நீங்களும் செய்து பார்த்தீங்க. அப்போ உங்களை செய்து பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த மாதிரி 3 பகுதிகளா பிரிச்சு போட்டு அதை வெட்டி எடுத்து ஒட்டணும்னா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். சரியா மகள்? சரியா மகன்? Okay, sir. அதுக்கு பிற்பாடு இந்த உதாரணங்கள் நாங்க பார்த்தோம். அப்ப இங்க ஏபிசிங்கிற முக்கோணம் தரப்பட்டிருக்குது.
ஒரு கோணம் 45 பாகை, இன்னொரு கோணம் 35 பாகை, இன்னொரு கோணம் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 45 பாகை, 35 பாகை, இந்த கோணம் எக்ஸ், இது மூன்றையும் கூட்டினா எத்தனை பாகைக்கு சமனா இருக்கும்? 180 பாகை. 180 பாகைக்கு சமனாக இருக்கும். அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணுமா இருந்தா 45ஐயும் 35ஐயும் கூட்டி போட்டுட்டு அதை 180 பக்கம் கொண்டு போனீங்கன்னா கழிக்கப்படும். அப்ப 180 பாகையில இருந்து 80 பாகையை கழிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் இந்த பெருமானம் 100 பாகைன்னு சொல்லி வந்திருக்கும். ஆகவே கோணம் ஏபிசியின் பெருமானம் 100 பாகை. சரியா? ஓகே சார். அப்புறம் இதுல கொஞ்சம் பயிற்சிகள் நாங்க பார்த்தது. சரியா? இதுல கொஞ்சம் நாங்க பயிற்சிகள் பார்த்தா சரியா? இந்த உருவங்கள்ல உள்ள எக்ஸ் எழுத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது. அப்ப முதலாவது உருவுல 85 பாகையும் 55 பாகையும் கூட்டியிருக்கணும். அப்ப 85ஐயும் 55ஐயும் கூட்டினா 140. அப்ப எக்ஸின் பெருமானம் 40 பாகை. சரியா? இங்கனைக்குல எக்ஸின் பெருமானம் 37 பாகை. அடுத்ததுல எக்ஸின் பெருமானம் 25 பாகை. நாலாவது படத்துல எக்ஸின் பெருமானம் எத்தனை பாகை? 60 பாகை. 60 பாகை. ஏன்னா அந்த 3 கோணங்களும் சமனாக காணப்படுறதுனால 180 பாகை 3ஆல பிரிக்கணும். 180 பாகை எத்தனையால பிரிக்கணும்? அப்ப சமபக்க முக்கோணி ஒன்றின் ஒரு கோணத்தின் பெருமானம் எத்தனை பாகை? 60 பாகை. 60 பாகை. 60 பாகை அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, அடுத்து இந்த ரெண்டாவது கேள்வியில உள்ள கேள்வியை பார்த்தோம். சரியா? இங்கனைக்குல 2x, இங்கனைக்குல 3x. அப்ப 2x-ஐ 3x-ஐ கூட்டினா 5x. 180ல இருந்து 60 கழிச்சீங்கன்னா 120. அப்ப 120 பாகைய 5ஆல பிரிச்சிருக்கணும். அப்ப 120 5ஆல பிரிச்சிருந்தீங்கன்னா ஒரு கோணம் எத்தனை பாகை? ஒரு கோணம் ஒரு கோணம் எத்தனை பாகை? 24 பாகைன்னு வந்திருக்கணும். 24 பாகை. அடுத்து இங்க 5x, இங்கனைக்குல ஒரு x. அப்ப 6x. 180ல இருந்து 30 கழிச்சீங்கன்னா 150. அப்ப 150 6ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 150 6ஆல பிரிச்சா எத்தனை வருது? 25. 15ல 6 வந்து 2 தடவை. சரியா? அப்ப 25 பாகை வந்திருக்கணும். அங்கால 3a 2a a. அப்ப மொத்தம் 6a. 6a 180 பாகையா இருந்தா 180 6ஆல பிரிச்சிருந்தா a இந்த பெருமானம் எத்தனை பாகை? 30 பாகை சார். 30 பாகை. இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி. அப்ப இன்றைக்கு அடுத்த தலைப்புக்கு நாங்க போகலாம். சரியா? போட்டுக்கொள்ளுங்க தலைப்பு, நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. சரியா? சரி. அப்ப நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. இந்த படத்தை வரைங்க. அதுக்கு கீழே அடிமட்டத்தை பயன்படுத்தி தான் வரையணும். இந்த படத்தை வரைங்க. நாட்பக்கள்னு சொன்னா ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிறோம். 4 நேர்கோடுகளால் உருவாக்கப்பட்ட மூடிய சரியா தளவுரு தான் நாட்பக்கள்னு சொல்லுவோம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். படத்தை வரைஞ்சிட்டீங்களா? படத்தை வரைஞ்சிட்டீங்களா? நோ சார். ஓகே சார். கொஞ்சம் வேகமா வரைங்க. மைக்க ஓப் பண்ணிருங்க. மைக்க ஆன் பண்ணி பேசுனதோட மைக்க ஓப் பண்ணிருங்க. வரைந்தாச்சு சார்.
அதுக்கு கீழே நோட் பண்ணுங்க, 4 நேர்கோட்டு துண்டங்களால் 4 நேர்கோட்டு துண்டங்களால் அடைக்கப்பட்ட மூடிய உரு நாட்பக்கல் எனப்படும். 4 நேர்கோட்டு துண்டங்களால் அடைக்கப்பட்ட மூடிய உரு நாட்பக்கல் எனப்படும். சரியா? ஓகே சார். ஒரு லைன் விட்டுட்டு 2வது லைன்ல எழுதுங்க. நாட்பக்கல் ஒன்றில் 4 பக்கங்களும் 4 கோணங்களும் காணப்படும். நாட்பக்கல் ஒன்றில் 4 பக்கங்களும் 4 கோணங்களும் காணப்படும். சரியா? நோட் பண்ணியாச்சா? 4 பக்கங்களும் 4 கோணங்களும் காணப்படும். ஓகே தானே? ஓகே ஓகே சார். சார். சரியா? சரி சரி. அப்ப அந்த முக்கோணில செய்த மாதிரிக்கே தான் இங்கேயும் செயற்பாடு இருக்குது. அந்த முக்கோணில செய்த மாதிரிக்கே தான் இங்கேயும் செயற்பாடு. நாங்க விரும்பியவாறு ஒரு நாட்பக்கலை வரையணும். நாட்பக்கலை வரைந்து அந்த 4 கோணங்களையும் ஆங்கில சிறிய எழுத்துக்களால பேரிட்டு கொள்ளணும். அப்ப ஒரு கோணத்தை P எனவும், இன்னொரு கோணத்தை Q எனவும், இன்னொரு கோணத்தை R எனவும், இன்னொரு கோணத்தை S எனவும் நாங்க பேரிட்டு அதை ஒரு கத்தரிக்கோலால என்ன செஞ்சுக்கிறோம்? வெட்டி எடுத்துக்கொள்ளணும். வெட்டி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் பெருசா வெட்டி எடுத்துக்கொண்டு இந்த 3வது படிமுறையில காட்டியிருக்க மாதிரி இடைவெளி இல்லாது அதன் உச்சிகள் எல்லாமே கணக்கா சந்திக்கிற மாதிரி ஒட்டுனோம்னா அந்த 4 கோணங்களும் ஒரு புள்ளியில என்ன செய்யும்? சுத்திப்படு. ஒரு புள்ளியில சந்திக்கும். அப்போ ஒரு புள்ளியை உருவாக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை இருக்குன்னு சொல்லி. ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை இருக்குது? 360 பாகை. 360 பாகை. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? நோ சார். நோ இல்ல. சார். அப்ப அதுல இருந்து நாங்க முடிவுக்கு வர முடியும். ஒரு நாட்பக்கள்ட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. சரி. இப்ப நம்ம அந்த செயற்பாடு எங்களுக்கு நோட் செய்து கொண்டு ஒரு செயற்பாடு ஆல்ரெடி செய்து காமிச்சிட்டேன். அதனால பிரச்சனை இல்லை. இந்த நான் போடுற படங்களை வரைங்க. இந்த 1வது படத்தை வரைங்க, இந்த 2வது படத்தை வரைங்க. இந்த 2 படத்தை மட்டும் வரைங்க. சரியா? மற்றது இது பண்ண தேவையில்லை. இந்த 1வது படம், இந்த 2வது படம், அது 2ஐயும் வரைங்க. சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். அது 2ஐயும் வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு கீழே நோட் பண்ணுங்க. அதுக்கு கீழே P கூட்டல் S கூட்டல் Q கூட்டல் R. சரியா? இந்த 4 கோணங்களையும் கூட்டுனா எத்தனை பாகைக்கு சமனாக காணப்படும்? 360 பாகை. 360 பாகைக்கு சமனாக காணப்படும். அந்த முதலாவது நாட்பக்கலை வரைய சொன்னேன். அந்த நாட்பக்கல்ல உள்ள கோணங்களை வெட்டி எடுத்து ஒட்டி இருக்கிறத வரைய சொன்னேன். அதுக்கு கீழே இதை நோட் பண்ணுங்க. சரி, இதை செய்து காமிக்க இயலும். செய்து காமிக்க இயலாமை இல்லை. சரியா? ஆல்ரெடி முக்கோணி செய்து காமிச்சனால அப்ப உங்களுக்கு ஐடியாஸ் தெரியும். சரியா மகன்? சரியா மகள்? சரி. சரியா? இத எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே இந்த வேர்டை எழுதுங்க.
ஒரு நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஒரு நாட்பக்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். சரியா? சரி சார். அப்ப முக்கோணி ஒன்றின் 3 கோணங்களை கூட்டுனா 180 பாகை. 2 முக்கோணிய வச்சீங்கன்னு சொன்னா என்னத்தை உருவாக்கலாம்? 2 முக்கோணிய ஜாயின் பண்ணா என்ன உருவாகும்? ஒரு முழு 2 முக்கோணி இப்ப என்ன உருவாகுது? நாட்பக்கள். நாட்பக்கள் ஒன்று உருவாகும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா 180 பாகையையும் 180 பாகையும் கூட்டினா எத்தனை வரும்? 360. அப்ப ஒரு நாட்பக்களுக்குள்ள எத்தனை முக்கோணிகளை உருவாக்கலும்? 2 முக்கோணிகள். 2 முக்கோணிகள். ஒழுங்கான ஒரு நாட்பக்களா இருந்தா அதுக்குள்ள 2 முக்கோணிகளை நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு உருவாக்க முடியும். சரியா? அதுதான் இதுக்கான காரணம். அப்ப இப்படியும் உங்கள்ட்ட என்ன செய்யப்படலாம்? கேட்கப்படலாம். அப்ப அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரிதானே? அதுக்கான காரணம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 2 முக்கோணியை சேர்த்தோம்னா 180 180 360. அப்போ ஒரு நாட்பக்களோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். அதுதான் அது ரியாலிட்டி. அது ஒரு வெளிப்படை உண்மை. சரியாமா? சரியாமா? சரி. இப்ப அந்த விளக்கம் தான் உங்களோட புத்தகத்துல உங்களுக்கு குறிப்புல அழகா தந்திருக்காங்க. இந்த குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். உருவில் நாட்பக்கள் ABCD தரப்பட்டுள்ளது. அதில் உச்சிகள் Aயும் Cயும் இணைக்கும் போது முக்கோணி ABCயும் முக்கோணி ADCயும் கிடைக்கின்றன. அப்ப எத்தனை முக்கோணிகள் உருவாகிருச்சு? 2 முக்கோணிகள். 2 முக்கோணி. முதலாவது முக்கோணி ABC, ரெண்டாவது முக்கோணி ADC. அப்ப 2 முக்கோணிகள் இப்ப உருவாகிட்டு. அப்ப முதலாவது முக்கோணிக்கு 180 பாகை, ரெண்டாவது முக்கோணிக்கு 180 பாகை அப்படி போட்டீங்கன்னா அப்ப அந்த 2 முக்கோணியின் கூட்டுத்தொகை எத்தனை பாகைக்கு சமனாக காணப்படும்? 360 பாகை. 360 பாகைக்கு சமனாக காணப்படும். ஒரு நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 2 முக்கோணிகளோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சமனாக காணப்படும். அப்ப இந்த குறிப்புல இது தந்து இருக்குது. சரியா? தேவையானா நீங்க டைம் எடுத்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப முதலாவது உதாரணம் புக்ல உள்ளதுதான். உருவில் உள்ள எக்ஸின் பெருமானத்தை காண்க. அப்ப உரு தந்திருக்காங்க. இந்த தந்திருக்க உரு என்னது? நாட்பக்கள். அப்ப ஒரு நாட்பக்கல்ல 4 கோணங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் அதுல பிரச்சனை இல்லையே. ஒரு நாட்பக்கல் எத்தனை கோணங்கள் உண்டு? 4 கோணங்கள் உண்டு. அப்ப இங்க 4 கோணத்தில ஒரு கோணத்தின் பெருமானத்தை கேட்டிருக்காரு. அப்ப மத்த 3 கோணங்களோட பெருமானம் தந்திருக்காரா? சரி, பாருங்க. இந்த இலக்குல ஒரு அடையாளம் போட்டிருக்காரு. அதோட பெருமானம் வந்து 90 பாகை. எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அப்ப இந்த எக்ஸ், இந்த 90, 130, 75 இந்த 4 கோணங்களையும் கூட்டினா அது எத்தனை பாகைக்கு சமனாக காணப்படும்? 360 பாகைக்கு சமனாக காணப்படும். அப்ப எக்ஸ மட்டும் நாங்க தனியா வச்சுக்கொண்டோம். இந்த 90, 130, இந்த 75 அது மூணையும் கூட்டுனீங்கன்னா 295 பாகை. எத்தனை பாகை? 295 பாகை. சரியா? இப்ப இந்த எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த கூட்டப்பட்டுள்ள 295 பாகைய சமனுக்கு அங்கால கொண்டு போனீங்கன்னா என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். இவங்க புத்தகத்துல 2 பக்கமும் கழிச்சிருக்காங்க. இது ஒரு சமன்பாடு தானே. அதனால 2 பக்கமும் கழிச்சாலும் எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்க இயலும். அப்படி இல்லாட்டி எக்ஸ் 90
130 ஒரு 75. இது அவ்வளோத்தையும் கூட்டினா 360 பாகைக்கு சமன். ஆகவே எக்ஸ் கூட்டல் 295 இங்கே 360. இந்த கூட்டப்பட்டிருக்க சமனை தாண்டினா கழிக்கப்படும். அப்போ 360 கழித்தல் 295. ஆகவே எக்ஸ் சமன் 65 பாகை. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உருவில் உள்ள எக்ஸின் பெருமானத்தை காண்க. அதை நோட் பண்ணணும். இந்த படத்தை வரையணும். ஒன்று ஸ்கிரீன்ல உள்ளது, அப்பலாட்டி நான் ஒயிட் போர்டில் செய்திருக்குது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தா வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. Finished, sir. நோ அப்ப இப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஒரு நாட்பக்களை வைத்துக்கொண்டு அதுல பெருமானம் காண சொன்னா எப்படி காண்றேன்னு சொல்லு. எஸ் விளங்குச்சு. சரி. அப்ப இங்க 4 கோணங்களையும் கூட்டுனா 360 பாகைக்கு சமன். 4 கோணங்களை கூட்டினா எத்தனை பாகைக்கு சமன்? 360 பாகைக்கு சமன். அப்ப அதுல இருந்து எக்ஸ் இந்த பெருமானத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். ஓகேவா? ஓகே சார். சரி, நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, அடுத்து 2வது உதாரணம். சரி, இப்ப இங்க பாருங்க, இதுவும் ஒரு நாட்பக்கல் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வரைஞ்சிருக்காங்க. சரியா? நாட்பக்கல் உள்ளுக்கு ஒரு லெக்ல y இருக்குது, இன்னொரு லெக்ல x இருக்குது, இன்னொரு லெக்ல 100 இருக்குது, இன்னொரு லெக்ல 2x இருக்குது. 2x இருக்குது. சரியா? அப்ப நாங்க தரம் 7ல படிச்சிருக்கிறோம், 2 நேர்கோடுகள் ஒன்றோடு ஒன்று குறுக்க வெட்டினா என்ன கோணங்கள் உருவாகும்? குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணங்கள். அப்ப இந்த 140 பாகையும் இந்த 2x-ம் சமன் மகன். அதுல இருந்து எங்களுக்கு x இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே சார். அப்ப x இந்த பெருமானம் வந்து 70 பாகை வரும். x இந்த பாகை எத்தனை பாகை வரும்? 70 பாகை. அப்ப இந்த இங்கனக்கில பாருங்க x இருக்குது. அப்ப இந்த இலக்குல நீங்க 70 போட்டுக்கொள்ள இயலும். இங்கனக்கில 2x இருக்குது. அப்ப இந்த இலக்குல 140 பாகையை போட இயலும். அப்ப அங்க 70 பாகை, இங்கனக்கில 140 பாகை, இங்கால ஒரு 100 பாகை இருக்குது. அப்ப y காண இயலுமா காண இயலாதா? ஏழும். ஆகவே y கூட்டல் 100 பாகை, 140 பாகை, 70 பாகை, அது எத்தனை பாகைக்கு சமனாயிருக்கும்? 360 பாகை சார். 360 பாகைக்கு சமனாயிருக்கும். அப்ப இந்த 100, இந்த 140, இந்த 70 இது அவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா 310 பாகை. எத்தனை பாகை? 310 பாகை சார். 310 பாகை. அப்ப y இந்த பெருமானத்தை காண்றதுக்கு 360ல இருந்து 310 என்ன செஞ்சிருக்கணும்? அழிச்சிருக்கணும் சார். கழிச்சிருக்கோம். 310ல இருந்து 360ல இருந்து 310 கழிச்சீங்கன்னா y இந்த பெருமானம் 50 பாகைன்னு வரும். y இந்த பெருமானம் எத்தனை பாகை? 50 பாகை. 50 பாகை. சரியா? ஓகே சார். சரி. அப்ப இந்த குத்ததிர் கோணங்கள் பருமனில் சமன், அது வெள்ளதுக்கே நாங்க படிச்சிருக்கிறோம். இது தரம் 7ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்ப அதனால அது உங்களுக்கு எனக்கு கிளியர். அடுத்தது 3வது பாடத்துல கோணங்கள் பாடத்திலேயே அது நாங்க படிச்சோம்.
சரியா? பகுதி 1ல 3வது பாடம் கோணங்கள்னு ஒரு பாடம் உங்களுக்கு படிச்சு தந்தேன். அங்கேயும் உங்களுக்கு அது சொல்லி தந்திருக்கேன். அதனால அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை காணப்படும்? நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள். இந்த 4 விஷயமும் 3வது பாடத்துல நாங்க படிச்சோம். சரியா? திருப்பி திருப்பி பார்த்து கொள்ளணும். சரி, அப்ப இங்க x இந்த பெருமானம் 70 பாகை, y இந்த பெருமானம் 50 பாகை. எப்படி வந்துச்சுன்னு இப்ப எல்லாருக்கும் கிளியரா? Clear, sir. சரி, நோட் பண்ணியாச்சா மகள்? நோட் பண்ணியாச்சா மயன்? Yes, sir. No, sir. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. இன்னும் 2 உதாரணம் விளங்கப்படுத்தி விடுவேன், கொஞ்சம் குயிக் பண்ணீங்கன்னா. ஓகேவா? Okay. சரியா? சரி, இப்ப இந்த கேள்வியை பாருங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா? உருவில் குறிக்கப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப பின்வரும் ஒவ்வொரு கோணத்தின் பெருமானத்தை காண்க. சரியா? இது இப்போ ஒரு உரு. இப்ப இதுல ஒரு பெரிய ஒரு முக்கோணியம் இருக்குது, அதே நேரத்துல ஒரு நாட்பக்கலும் இருக்குது. சரியா மகள்? சரியா மயன்? Sir. Okay, sir. சரியா? இப்ப இந்த இங்கனக்கில ஒரு அடையாளம் போட்டிருக்காரு. இது எத்தனை பாகை? 90 பாகை. 90 பாகை. இங்கனக்கிலையும் ஒரு அடையாளம் போட்டிருக்காரு. இது எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப இதுல இருந்து இந்த இலக்குல மேலையும் எக்ஸ் இருக்குது, கீழையும் எக்ஸ் இருக்குது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தா இங்கனக்கில இந்த பெரிய கோணம் ரெண்டும் சேர்த்து எத்தனை எக்ஸ் வரப்போகுது? 2x. 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 அப்ப நாங்க போடணும் 2x கூட்டல் 90 பாகை, இன்னொரு 90 பாகை, அதோட வேற யார கூட்டணும்? 100 பாகை. 120 பாகை சார். 120 பாகை மகன், 120 பாகை. இது அவ்வளத்தையும் கூட்டினா எத்தனைக்கு சமனா இருக்கணும்? 360 பாகைக்கு சமனா இருக்கணும். அப்ப இங்கனைக்குல 90 90 180, 180ஓட 120 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 300 பாகை. அப்ப இங்கனைக்குல 300. அப்ப இந்த எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 360ல இருந்து 300 பாகை என்ன செய்திருக்கணும்? கழிக்கணும். கழிக்கணும். அப்ப இங்கனைக்குல கழிச்சிங்கன்னா இங்கனைக்குல உங்களுக்கு 60 பாகை வரும். எத்தனை பாகை வரும்? 60 பாகை. அப்ப x சமன் எத்தனை? x இன் பெருமானம் எவ்வளவு? 60. 2x தான் 60. 2x எவ்வளவு? 30. 30 பாகை. 1x 30 பாகை. இப்ப இன்னொரு விஷயம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவர் முதலாவது கேள்வி எங்களுக்கு கேட்டிருக்காரு DCF. அப்ப DCF சரியா? DCF சொல்றது இந்த பெரிய கோணம். அப்ப இந்த DCFக்கு 2x இந்த பெருமானத்தை தான் இங்கனைக்குல போடணும். அப்ப இங்கனைக்கு எத்தனை பாகை வந்திருக்கணும்?
ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் 30 இருந்தா அப்ப 2 எக்ஸ் எவ்வளவு 60 பாகை 60 பாகை. அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் சரியா? கோணம் டிசிஎஃப் 60 பாகை. ஓகேவா சார்? இப்ப அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு, கோணம் ஏபிசி, கோணம் ஏ கோணம் பி இந்தா இருக்குது, இந்தா இங்க நிக்கல, இந்த பாருங்க கேள்விக்குறி போடுறேன். அப்ப இந்த கோணத்தின் பெருமானத்தை காணணுமா இருந்தா சரி சார். எங்களுக்கு 100 பாகை ஒண்ணு இருக்குது, அங்கால ஒரு கோணத்தின் பெருமானம் நாங்க கண்டுதான் வச்சிருக்கோம். இந்த எக்ஸ் மட்டும், அப்ப இங்க நிக்கல, இது எத்தனை பாகை 30 பாகை 30 பாகை. அப்ப இங்க 100 இங்க 30 130. அப்ப இந்த பி என்ற பெருமானத்தை காணணுமா இருந்தா 180ல இருந்து 130 என்ன செஞ்சிருக்கணும்? கழிக்கணும். கழிக்கணும். சரியா? அப்ப 180 பாகை மைனஸ் 130. இப்ப யாரும் கேள்வி கேட்க கூடாது, எப்படி சார் அன்னைக்கு 130 போட்டீங்கன்ட்டு. ஆகவே ஏபிசி எத்தனை பாகை 50 பாகை. ஏபிசி 50 பாகை. இப்ப அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு, கோணம் ஏஇடி, கோணம் ஏஇடி. அப்ப இங்க 120, இங்க எக்ஸ் வந்து 30. அப்ப இங்க 120, இங்க எக்ஸ் வந்து 30 ஆயிருந்தா இது மேல உள்ளது ஒரு முக்கோணி. இதா இப்படி இருக்குது முக்கோணி, இதா பாருங்க, இதா இப்படி இருக்கிறாரு முக்கோணி. அப்ப இந்த முக்கோணில இந்த இடம் தெரியும் 120, இந்த இடம் தெரியும் 30. அப்ப 120 30 கூட்டினா எவ்வளவு 150. அப்ப 180 பாகையில இருந்து எத்தனையா கழிக்கணும் 150 பாகையை கழிக்கணும். ஆகவே ஏஇடிங்கிற கோணம் எத்தனை பாகை வரும் 30 பாகை. குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். நான் அந்த படங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. படங்கள்ல குறிச்சு காட்டியிருக்க இந்த பக்கம் எக்ஸ கண்டது சரியா? தேவையான அவ்வளவு விஷயங்களையும் வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே சார். finished சார். இன்னும் டைம் வேணுமா சார் இன்னும் கொஞ்சம் சரியா மகள்? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்ப கிளியர் சார். கிளியர் சார். இன்னும் டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு? நோ சார். ஓகே சரி. அப்ப இந்த கேள்வியை நீங்க செய்யுங்க. இதுல 4 படங்கள் இருக்குது, வரைந்து குயிக்கா செய்யுங்க பாப்போம்.
நாலுமே நாட்பக்கள் தான். அப்ப அந்த ஆங்கில எழுத்துக்கள் 2x 2x x அப்படி கொடுத்திருந்தா எல்லாம் ஒத்த உறுப்புகள். ஒத்த உறுப்புகளா இருந்தா என்ன செய்யலாம்? ஒத்த உறுப்புகளா இருந்தா என்ன செய்யலாம்? சொல்லுங்க. கூட்ட ஒத்த உறுப்புகளா இருந்தா கூட்டலாம். அப்ப அப்படி கூட்டி எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிச்சா சரி. சரியா? ஓகேவா? ஓகே சரி, கொஞ்சம் வேகமா செய்யுங்க பாப்போம். சரி, செய்துட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? வேணும் சார். சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. ஓகே ஓகே, டைம் தரேன், டைம் தரேன். சரியா மகள்? சரியா மகன்? சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். எக்ஸ் இருக்குது, அதோட 55 பாகை, அங்கால ஒரு 60, ஒரு 95, அவ்வளோதையும் கூட்டினா 360க்கு சமன். சரியா? சரி சார். ஆகவே எக்ஸ் இங்கனைக்குல 55, இங்கனைக்குல 95, 150, 150ஓட 60 கூட்டினீங்கன்னா 210, அப்போ 360. இப்போ எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 360ல இருந்து 210 கழிக்கணும். சரியா? சரி சார். சரி சார். அப்ப எக்ஸ் 150 பாகை வந்திருக்கா? வந்திருக்கு சார். சரி, இந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி. எக்ஸ் கூட்டல் 2x கூட்டல் 2x அங்கால 80 பாகை சமன் 360. இது அவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா 5x
80 பாகை சமன் 360. ஆகவே 5x சமன் 360 மைனஸ் 80. சரி, அப்ப கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 280 சார். 280 பாகை 280. ஆகவே எக்ஸ் இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 280 5ஆல பிரிக்கணும். அப்ப 5ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா 55 பாகை. சரி சார். 28ல 5 5 தடவை, 28ல 5 5 தடவை, மீதி 3. 30ல 5 6 தடவை. எக்ஸ் சமன் 56 பாகை. சரியா? ஓகே சார். எக்ஸ் சமன் 56 பாகை வந்திருக்கா? எஸ். சரியா? மூன்றாவது கேள்வி. 2x 3x திரும்பியும் ஒரு 2x திரும்பியும் ஒரு 3x சமன் 360 பாகை. ஆகவே 5 10x சமன் 360 பாகை. ஆகவே எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு 360 10ஆல பிரிச்சிருக்கணும். எக்ஸ் சமன் 36 பாகை. சரியா மகள்? ஓகே சார். வந்திருக்க ஆன்சர் எக்ஸ் சமன் 360 பாகை. வந்திருக்கு சார். சரியா? 2x 5x 5x சக 60 சமன் 360. 12x சக 60 சமன் 360. அப்ப 12x சமன் 360ல இருந்து 60 கழிப்பீங்க. 12x சமன் 300 பாகை. அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு 300 12ஆல பிரிச்சிருக்கணும். ஆகவே எக்ஸ் சமன் 25 பாகை. சரியா? ஓகே சார். இந்த 4 கேள்வியும் சரியா எல்லாருக்கும்? சரி சார். ஓகே சார். அப்ப கிளியர் தானே? இப்ப இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல நோ சார். சார். இல்ல சார். சரி, இப்ப அடுத்த தலைப்புக்கு போவோம். அப்ப அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு முக்கோணியின் புறக்கோணங்கள். ஒரு முக்கோணியின் புறக்கோணங்கள். போட்டீங்களா? ஓகே சார். சார், அப்ப ஒரு முக்கோணியின் புறக்கோணத்தை நாங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா இங்க ஒரு அமைப்பு வேலையை நாங்க செய்யணும். இங்க ஒரு அமைப்பு வேலையை நாங்க செய்யணும். அப்ப நாங்க வரைந்த ஒரு முக்கோணில சரியா ஏதாவது ஒரு பக்கத்தை நாங்க என்ன செய்யணும்? வெளியில ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்க நீட்டணும். வெளியில நாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செய்யணும்? நீட்ட வேண்டும். சரியா? இப்ப பாருங்க, முக்கோணி ஏபிசியின் பக்கம் பிசி ஆனது டி வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. சரியா? அப்ப இந்த படத்தை வரைங்க. சரியா? ஏபிசிங்கிற முக்கோணி, அந்த ஏபிசிங்கிற முக்கோணில இந்த சிடிங்கிற பக்கம் பாருங்க வேற ஒரு கலர்ல அடிச்சு காமிச்சிருக்காரு. அப்படி அதே மாதிரி நீங்களும் அடிச்சா நல்லா இருக்கும். சரியா? இந்த படத்தை வரைங்க. இந்த படத்தை வரைஞ்சி போட்டுட்டு நான் இங்க பிரேக்கட் பண்ணி இருக்குதானே, பிரேக்கட் பண்ணிருக்கேன். அந்த லைன் அந்த படத்துக்கு கீழே நோட் பண்ணுங்க. அந்த லைன் அந்த படத்துக்கு கீழே நோட் பண்ணுங்க. சரியா?
அப்ப ஒரு தல உருவத்தின் ஒரு முக்கோணியா இருக்கட்டும், ஒரு நாட்பக்கலா இருக்கட்டும், அதோட புறக்கோணத்தை நாங்க உருவாக்கணுமா இருந்தா கட்டாயம் பக்கத்தை என்ன செய்யணும்? ஒரு பக்கத்தை வெளியில என்ன செய்யணும்? நீட்டணும். வெளியில மிச்ச தூரம் நீட்ட தேவையில்ல, ஒரு குறிப்பிட்ட தூரம் கட்டாயம் நீட்டணும். ஒரு 3 சென்டிமீட்டர் அப்பலாட்டி ஒரு 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் அப்பலாட்டி ஒரு 4 சென்டிமீட்டர் அப்பலாட்டி ஒரு பேனையின் மூடி அளவுக்கு, ஒரு பேனையின் மூடி அளவுக்கு சரி. ஒரு பக்கத்தை வெளியில என்ன செய்யணும்? நீங்க அடிமட்டத்தை பயன்படுத்தி நீட்டும். அடிமட்டத்தை பயன்படுத்தி நீட்டும் பொழுது அந்த பக்கத்தின் மட்டத்துக்கே தான் இருக்கணும். அந்த கோடு இப்படி உடைஞ்சுக்கிட்டு இப்படி சரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கலாம். அப்ப பிசிங்கிற நேர்கோடோட தான் போயிருக்கணும். இந்த பிசி பக்கத்தை தான் நாங்க டி வரைக்கும் நீட்டி இருக்கோம். அப்ப பிசிங்கிற பக்கம் டி வரை நீட்டப்பட்டுள்ளது. அப்ப ஏபிங்கிற பக்கத்தை நாங்க சரியா இ வரைக்கும் நீட்டினோம்னா, ஏபிங்கிற பக்கத்தை நாங்க இ வரைக்கும் நீட்டினோம்னா தான் இப்படி போயிருக்கும். சரியா? கொஞ்சம் இருங்க, கிளியரா வரைஞ்சு காமிக்கிறேன். ஏபிங்கிற பக்கத்தை நாங்க நீட்டினோம்னா தான் இப்படி போயிருக்கும். விளைஞ்சா? அப்ப இந்த கோணம் புறக்கோணமாக கருதப்படும். சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். ஓகே சார். அப்ப ஒரு முக்கோணியா இருக்கட்டும், எந்த ஒரு தல உருவமா இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு போக்குல தான் புறக்கோணத்தை உருவாக்கணும். ஒன்று வலது கை பக்கத்துல நீங்க உருவாக்கலாம், அப்படிலாட்டி இடது கை பக்கத்துல உருவாக்கலாம். வலஞ்சுழி போக்கு அப்படிலாட்டி இடஞ்சுழி போக்கு. இந்த பக்கம் வலஞ்சுழிலையும் இந்த பக்கம் இடஞ்சுழிலையும் ரெண்டையும் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல. ஏதாவது ஒரு திசையில நீங்க இந்த புறக்கோணங்களை உருவாக்கலாம். அப்படி உருவாக்குனா முக்கோணிக்கு உங்களுக்கு புறக்கோணம் வரும். முக்கோணிக்கு புறக்கோணம் வரும் 3 புறக்கோணங்கள். எத்தனை புறக்கோணங்கள்? 3 புறக்கோணங்கள். காணப்படும். அப்ப ஒரு முக்கோணின் அகக்கோணங்கள் 3 இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி சமனாக புறக்கோணங்களும் எத்தனை காணப்படும்? 3 காணப்படும். அதுதான் இங்க நினைக்கல நியதி. அதே ஒன்னாலும் மாத்த முடியாது. சரியா? அப்ப அதே எல்லாரும் கிளியரா விலையை கொடுங்க. சரிதானே மகள்? சரிதானே மாயன்? ஓகே சார். அப்ப இந்த படத்தை வரைஞ்சு சொன்னேன். அந்த படத்துக்கு கீழே முக்கோணி ஏபிசியின் பக்கம் பிசி ஆனது டி வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை எழுத சொன்னேன். அந்த வசனத்தை எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த சிகப்பு கலர்ல கட்டமிட்டு காட்டியிருக்கேன். கோணம் ஏசிடி ஆனது முக்கோணி ஏபிசியின் புறக்கோணம் ஆகும். கோணம் ஏசிடி ஆனது முக்கோணி ஏபிசியின் புறக்கோணம் ஆகும். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் இந்த இங்க படத்துல இப்படி ஒரு அம்புக்குரிய போட்டு இங்க புறக்கோணம் அப்படின்னு காமிங்க. புறக்கோணம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே தானே? இப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். சரி. அப்ப இந்த முக்கோணத்துல இன்னும் 2 புறக்கோணங்களை நாங்க உருவாக்கணுமா இருந்தா இப்படி அடிச்சிருந்தா எங்களுக்கு உருவாக்கி இருக்கலாம். சரியா? இந்த பாருங்க, இந்த லெக்கில் இருந்து இந்த பாருங்க ஏயில வரைஞ்சிட்டேன். விளங்குதா? ஏயில வரைஞ்சிருக்குது. எஸ் சார். அதே மாதிரி இருந்தா பில வரைஞ்சிட்டேன். அந்த கோட்டுக்கு மேலேயே இப்படி என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க வரைஞ்சிருக்கோம். அப்படி வரைஞ்சி முடிச்சிட்டீங்கன்னா இந்த பகுதி புறக்கோணம், அதே மாதிரி இந்த பகுதி இங்க புறக்கோணம். சரியா மகள்? சரியா மயன்?
ஓகே சார். சரி. அப்ப இந்த இடத்துல நீங்க ஈங்கிற எழுத்தை போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல நீங்க எஃப்ங்கிற எழுத்தை போட்டுக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே சார். அப்ப ஏதாவது ஒரு திசையில உருவாக்கி பழகணும். ரெண்டு திசையிலையும் உருவாக்கி மல்லு கட்டி கொண்டு இருக்கக்கூடாது. சரியா? ஏதாவது ஒரு திசையில். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி. இப்ப ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணம் பத்தி ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்ப ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் எங்களுக்கு தேவையா இருந்தா கட்டாயம் அதன் பக்கம் கொண்ட ஒரு சிறிதளவு தூரம் வெளியில நீட்டணும். சும்மா கையில நீட்டுறது இல்ல, அடிமட்டத்தை வைத்து நேர்கோடு மாதிரி அடிக்கணும். சரியா? நேர்கோடு மாதிரி என்ன செய்யணும்? வரைய வேண்டும். சரியா? ஓகே சார். சரியா. சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? இன்னும் யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இப்ப இங்க பாருங்க. இந்த படத்துல வலஞ்சுழியாகவும் இடஞ்சுழியாகவும் ரெண்டு பக்கமும் வரைஞ்சிருக்காங்க. விளங்குதா? விளங்குது சார். பாருங்க. ரெண்டு லெக்லையும் எக்ஸ் போட்டிருக்குது, ரெண்டு லெக்ல ஒய் போட்டிருக்குது, ரெண்டு லெக்ல ஜெட் போட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஒய்யும் ஒய்யும் என்ன கோணங்கள்னு சொல்லி. செட்டும் செட்டும் என்ன செட்டும் செட்டும் என்ன கோணங்கள்னு தெரியும். அதே மாதிரி எக்ஸும் எக்ஸும் என்ன கோணங்கள்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். தெரியும் தானே? எஸ் சார். ஆமா சார். அப்ப ரெண்டு நேர்கோடுகள் ஒரு புள்ளில இடைவெட்டுமா இருந்தா அங்க உருவாகிற குத்ததிர் கோணங்கள் பருமனில் சமன். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நோ சார். சார், அப்ப ரெண்டு புற குத்ததிர் கோணங்களுமே சமனாக காணப்படுறனால இந்த முக்கோணில நீங்க எந்த திசையில புறக்கோணத்தை நீங்க எடுத்தாலும் எனக்குல பாதிக்கப்பட போறது இல்லை, பிழையாக போறது இல்லை. ஆனா நமக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குது. அப்ப அதனால நாங்க தெளிவாக செய்யணும், கவர்ச்சியாக செய்யணும், அழகாக செய்யணும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஒன்று வலஞ்சுழி திசையிலையோ அப்பலாட்டி இடஞ்சுழியாகவோ வரைங்கன்னு சொன்னேன். வலது கை பக்கம் உள்ளவங்க வலது கை பக்கம், அப்பலாட்டி இடது கை பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்துல வரைஞ்சா அந்த படம் அழகா இருக்கும். அந்த முக்கோணின் புறக்கோணங்களை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், தெளிவாக இருக்கும். அதுக்காகத்தான் சொன்னேன். மற்றபடி கணக்கு பிழைக்காது. சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். சரியா? ஆனா என்ன நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஒரு முக்கோணிக்கு 3 புறக்கோணங்கள் தான் இருக்குது. அப்ப இப்படி வரைஞ்சு போட்டு 6 புறக்கோணம்னு சொல்லி கூட்டுறது இல்ல. எத்தனை புறக்கோணங்கள் உண்டு? 3 புறக்கோணங்கள் சார். 3 புறக்கோணங்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 6 இருக்குது. சரியா? அந்த 6ல ஒவ்வொன்றும் சமனானவை. அதனால இங்க 3 தான் இருக்குது. அப்ப அதுல ஏதாவது ஒரு திசையில வரைஞ்சா அந்த 3 புறக்கோணங்கள் வரும். அப்ப அந்த 3 புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க முடியும். சரியா? கண்டுபிடிக்க முடியும். சரியா மகன்? ஓகே சார். சரி. அப்ப இந்த படம் உங்களோட புக்ல இருக்குது, இந்த தகவல்களும் உங்களோட புக்ல இருக்குது. அதனால அது தேவையா இருந்தா நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அடிக்கடி அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப நீங்க அடுத்த தலைப்பு போடுங்க. ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணியின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. சரியா?
போட்டீங்களா? ஓகே சார். ஓகே சார். சரி. இப்ப அந்த செயற்பாடு ஒண்ணு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த படத்தை வரைங்க குயிக்கா. அங்கிட்டு உள்ள படத்தை வரைங்க. சரியா மகள்? சரியா வரைஞ்சிட்டீங்களா? ஓகே சார். சரி. எஸ் சார். இந்த பாருங்க, நானும் ஒரு முக்கோணி ஒன்றை வரைஞ்சிருக்கேன் எழுமானமாக. விளங்குதா எல்லாத்துக்கும்? விளங்குது சார். சரி. இப்ப இதுக்கு அதண்ட 3 பக்கங்களையும் ஒரே திசையில நான் நீட்டி 3 புறக்கோணங்களை இப்ப உருவாக்க போறேன். சரியா? சரி. இந்த பாருங்க, 3 புறக்கோணங்கள். சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். சரி. அப்ப இதுல இது ஒரு புறக்கோணம், இது ஒரு புறக்கோணம், இது ஒரு புறக்கோணம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓகே சார். எஸ் சார். சரியா? அப்ப நான் இதை போடுறேன் ஆர்னு சொல்லி, இதை போடுறேன் கியூன்னு சொல்லி, இதை போடுறேன் பின்னு சொல்லி. சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். ஓகே சார். இப்ப அது 3ஐயும் வெட்டி எடுப்போம். அது 3ஐயும் வெட்டி எடுப்போம். சரியா? செய்து காமிச்சா நல்லதானே? சரி, அதனாலதான் செய்றேன். ஒரு கோணம். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கோணம். ரெண்டாவது கோணம். சரியா? 3ஐயும் இப்ப வெட்டி எடுத்தாச்சு. அந்த 3ஐயும் நாங்க என்ன செய்வோம்? ஒரு கலர் தாள்ல ஒட்டுவோம்.
இந்த மாதிரி வேலைகள் செய்யல கொஞ்சம் டைம் எடுக்கும். செய்ய வழி இல்லை. என் ஸ்கிரீன் உங்களுக்கு நல்லா விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஒயிட் போர்டுல தகப்பு தாளுன்னு ஒட்டி இருக்கிறது விளங்குதா? விளங்குது சார். ஆமா நான் பாருங்க, முதலாவது ஒற்றன், முதலாவது கோணம் நான் இப்படி ஒட்டிட்டேன். சரியா மகள்? ஓகே சார். சரியா. இப்ப இந்த ரெண்டாவது ஒட்ட போறேன். நான் அதை கலட்டிட்டு மறுக்க உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? ரெண்டாவது இடைவெளி இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். சரி. அடுத்து மூன்றாவது ஒற்றன். இப்ப கிளியரா விளங்கிச்சா? ஓகே சார். ஆமா சார். இப்ப என்ன நடந்திருக்கு? அந்த மூன்று கோணங்களும் சேர்ந்து என்னத்தை உருவாக்கி இருக்கு? வட்டம். ஒரு புள்ளியை சுற்றி காணப்படுகின்றது. என்னத்தை சுற்றி காணப்படுகின்றது? ஒரு புள்ளியை புள்ளியை சுற்றி. அப்ப ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை பாகை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. எத்தனை பாகை இருக்குது ஒரு புள்ளியை சுற்றி? 360 பாகை. 360 பாகை இருக்குது. ஆகவே ஒரு முக்கோணி ஒன்றின் மூன்று புறக்கோணங்களையும் வெட்டி எடுத்து ஒட்டும் பொழுது அது எத்தனை பாகைக்கு சமனாக காணப்படுகின்றது? 360 பாகைக்கு. 360 பாகைக்கு. இப்ப இங்க Pங்கிற கோணம், ஆறுங்கிற கோணம், கியூங்கிற கோணம், இது மூன்றையும் கூட்டினா 360 பாகை. இது மூன்றையும் கூட்டினா எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சார். இந்த படத்தை வரைய சொன்னேன், வரைஞ்சிட்டீங்களா படத்தை? எஸ் சார். அந்த படத்துக்கு கீழே இந்த பாருங்க, இங்க நிக்கல இந்த வட்டம் ஒண்ணு காமிச்சிருக்குது. இந்த வட்டம். சரியா? அதை நோட் பண்ணுங்க. அதை நோட் பண்ணி போட்டுட்டு இங்க எழுதி காமிச்சிருக்கேன். இங்க எழுதி காமிச்சிருக்கேன். அதையும் வேகமா நோட் பண்ணுங்க. அதையும் வேகமா நோட் பண்ணுங்க. ஓகே சார். சரியா மகள்? சரியா மாயன்? ஓகே சார். சரி, அதுக்கு கீழே கோணம் பி, கோணம் கியூஆர், கோணம் கியூ மூன்றையும் கூட்டினா 360 பாகை. மூன்றையும் கூட்டினா எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. அப்போ ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகைக்கு சமனாகும். ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களை கூட்டினா எத்தனை பாகைக்கு சமனாகும்? 360 பாகைக்கு. 360 பாகைக்கு. இந்த நோட்டை எழுதுங்க குயிக்கா. இந்த நோட்டை எழுதுங்க குயிக்கா.
நோட் பண்ணியாச்சு சார். சரியா? இப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியரா? கிளியர் சார். சார். அப்ப ஒரு முக்கோணி ஒன்றின் உள்ளுக்குள்ள கோணங்களை கூட்டினா 180 பாகை. ஒரு முக்கோணி ஒன்றின் வெளியே உள்ள கோணங்களை கூட்டினா 360 பாகை. ரெண்டையும் மாத்திக்க கொள்ளக்கூடாது. மாத்தினீங்கன்னா சிக்கலாகி போயிடும். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை, புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்ப இதே மாதிரி சரியா இன்னும் பல்கோணிகள், நாட்பக்கல், ஐங்கோணி, அறுகோணி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப இங்க பாருங்க, ஒரு முக்கோணி ஒன்றின் 3 புறக்கோணங்கள் இங்க வரையப்பட்டிருக்குது. ஒரு புறக்கோணம் 130 பாகை, இன்னொரு புறக்கோணம் 100 பாகை. அப்ப மத்த புறக்கோணத்தின் பெருமானம் அவர் கேட்டிருக்கார். கணக்குல எக்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப நாங்க இப்ப கண்டுபிடிச்சதின் படி 3 கோணங்களை கூட்டுனா அது எத்தனை பாகைக்கு சமனாக இருக்கும்? 160 பாகைக்கு. 360 பாகைக்கு. அப்ப முதல்ல செய்தது மாய்க்கு முக்கோணின் அகக்கோணங்கள், நாட்பக்கல் அகக்கோணங்களை கூட்டி அந்த பெருமானத்துக்கு சமப்படுத்தின மாதிரி இப்ப இங்க முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. செயற்பாடு ரீதியா நாங்க கண்டுபிடிச்சாச்சு. இது வெள்ளனைக்கே கணிதவியலாளர்கள் நிரூபிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்ப அதுல இருந்து இந்த 3 கோணங்களை கூட்டுனா அது 360 பாகைக்கு சமனாகும் அப்படின்னு விதி சொல்லுது. ஆகவே இந்த 100ஐயும் 130ஐயும் கூட்டினீங்கன்னா 230. அப்ப எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு 360ல இருந்து 230 கழிச்சிங்கன்னா எக்ஸின் பெருமானம் 130 பாகை அப்படின்னு வரும். எத்தனை பாகை? 130 பாகை. 130 பாகை வரும். அந்த மகள் ஒரு ஆளோட மைக் வந்து கிளியர் இல்ல, உங்களோட கவரேஜ் இல்ல போல நினைக்கிறேன். எனக்கும் அதே பிரச்சனை தான். சரியா, கொஞ்சம் கவரேஜ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, அப்ப குயிக்கா படத்தை போடுங்க. உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. படத்தை போடுங்க. புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகையால் 130 கூட்டல் 100 கூட்டல் எக்ஸ் சமன் 360. 130ஐயும் 100ஐயும் கூட்டினீங்கன்னா 230. ஆகவே எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு 360ல இருந்து 230 கழிச்சிங்கன்னா எக்ஸின் பெருமானம் 130 பாகை அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சரி, கொஞ்சம் வேகமா அடிச்சு கொள்ளுங்க. நோட் பண்ணியாச்சு சார். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி, அப்ப இப்போ ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். அதையா புறக்கோணம் 3 தந்து அதுல 2 பெருமானங்கள் தந்து போட்டு 1 பெருமானத்தை கேட்டா அது 3ஐயும் கூட்டினா 360 பாகைக்கு சமனாகும். அப்ப அதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரியா? இன்னொரு உதாரணம். இப்ப இங்க பாருங்க, படம் தந்திருக்காரு. சரியா? படம் பாருங்க. ஒரு லெக்கில் 2x, இன்னொரு லெக்கில் 3x, இன்னொரு லெக்கில் 4x. அப்ப ஒத்த உறுப்புகளா இருந்தா கூட்ட இயலும். ஆகவே அப்ப அவங்க கேட்டிருக்காங்க 3 புறக்கோணங்களையும் 3 அகக்கோணங்களையும் வேற வேறையா காட்ட சொல்லியிருக்காங்க. புறக்கோணங்களையும் எழுதி காட்டணும், அகக்கோணங்களையும் எழுதி காட்டணும். சரியா?
அப்ப 3x கூட்டல் 2x கூட்டல் 4x அவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா 9x. அப்போ 9x சமன் 360 பாகை. அப்போ 9x வந்து 360 பாகையா இருந்தா x கண்டுபிடிக்கிறதுக்கு 360 எத்தனையால பிரிக்கணும்? 9ஆல. 9ஆல. ஆகவே x சமன் 40 பாகைன்னு வந்துடும். அப்ப x சமன் 40 பாகையா இருந்தா 2x வந்து 80 பாகை, 3x வந்து 120 பாகை, 4x வந்து எத்தனை பாகை? 160 பாகை. 160 பாகை. இப்ப எங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நேர்கோடு ஒன்று எத்தனை பாகைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் தானே? தெரியும் sir. 180 பாகை. நேர்கோடு வந்து 180 பாகை. அப்ப இந்த ஏ இருக்கலக்குல வெளியில 120 ஆயிருந்தா அப்ப உள்ளுக்குள்ள கோணம் எத்தனை பாகையா இருக்கும்? வெளியில 120, அப்ப உள்ளுக்கு எத்தனை பாகை? 60 பாகை. 60 பாகை. வெளியில 160, அப்ப உள்ளுக்கு எத்தனை பாகை? 20 பாகை. வெரி குட், 20 பாகை. வெளியில 80, அப்ப உள்ளுக்கு எத்தனை பாகை? 100 பாகை. 100 பாகை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நேர்கோட்டு இது வந்து சார் 180 கழிக்கணும் சார் அதோட. ஒரு நேர்கோடுல அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஒரு நேர்கோடா இருந்தா அதுல 2 கோணங்கள் இருந்தா என்ன, 3 கோணங்கள் இருந்தா என்ன, அதோட கூட்டுத்தொகை எத்தனை பாகைக்கு சமனானது? 180 பாகை. 180 பாகைக்கு சமனானது. ஆகவே ஏங்கிற உச்சில 60 பாகையும், பிங்கிற உச்சில 100 பாகையும், சிங்கிற உச்சில 20 பாகையும் காணப்படும் அகக்கோணங்கள். சரியா? ஓகே சார். சரி சார். அப்ப அந்த உதாரணம் புத்தகத்துல இருக்குது. இந்த மாதிரி சரியா புறக்கோணத்தையும் அகக்கோணத்தையும் வச்சு கேட்டா சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஒன்று அகக்கோணத்தை தந்து போட்டு புறக்கோணம் கேட்கலாம், அப்படி புறக்கோணம் தந்து போட்டு அகக்கோணம் கேட்கலாம். 180 பாகை நேர்கோடு ஒன்றின் பெருமானம் 180 பாகைங்கிறத தொடர்பை வைத்து அது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இது புக்ல உதாரணம். அதனால நீங்க டைம் எடுத்து என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே சார். சரி, இப்ப இங்க பாருங்க, ஒரு முக்கோணிய தந்து இந்த முக்கோணில புறக்கோணங்களுக்கான ஆங்கில எழுத்துக்களையும் சரியா எஞ்சி உள்ள புறக்கோணங்களோட ஆங்கில எழுத்துக்களையும் அவர் கேட்டிருக்கார். அப்ப சொல்ல எழுந்தானே புறக்கோணங்கள். ஒரு பக்கத்தை வெளியில நீட்டினா என்ன உருவாகும்? புறக்கோணம் உருவாகும். அப்ப இதுல யார் யார் புறக்கோணம் அப்படிங்கறத ரைட் போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இது புறக்கோணம், இது புறக்கோணம், இது புறக்கோணம். சரியா? ஒன்னாவது கேள்விக்கான விட, இந்த ரோமன் இலக்கம் 1வது பகுதிக்கான விட பி வரும். பிங்கிற எழுத்து, அப்புறம் எக்ஸ்ங்கிற எழுத்து, ஈங்கிற எழுத்து, அப்புறம் சிங்கிற எழுத்து. இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் புறக்கோணங்கள். சரியா? ஓகே சார். எஞ்சி உள்ள கோணங்கள் ஏன் புறக்கோணங்கள் அல்ல என்பதை விளக்குக. அதுக்கான காரணம், இந்த முக்கோணின் பக்கம் ஒன்றை நீட்டுவதனால் உருவாகவில்லை. பக்கம் ஒன்றை நீட்டுவதனால உருவாகுனதான் புறக்கோணம். அப்ப பக்கம் ஒன்றை நீட்டுவதனால உருவாகாட்டி அது புறக்கோணம் இல்ல தானே? அப்ப நீங்க எழுதணும், முக்கோணியின் பக்கங்களை நீட்டுவதனால் உருவாகவில்லை. முக்கோணியின் பக்கங்களை நீட்டுவதனால் உருவாக இல்லை. சரியா? சரி, அப்ப அந்த கேள்வி செய்யலாம் தானே, பிரச்சனை இல்லையே? இல்ல சார்.
சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இது பின்வரும் உருக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள ஆங்கில எழுத்துக்களினால் காட்டப்படும் கோணங்களின் பெருமானத்தை காண்க. அப்ப இதுல இப்ப அங்க ஒரு கேள்வி செய்தோம். அப்ப 1வது படத்துல ஏன்ற பெருமானத்தை காண்றதுக்கு இது அவ்வளத்தையும் கூட்டி போட்டுட்டு சரியா 360 இருந்து கழிச்சா என்னத்தை காணலாம்? ஏயின் பெருமானத்தை காணலாம். ஏயின் பெருமானத்தை காணலாம். சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். ஓகே சார். அப்ப இந்த 2வது Okay. கேள்வியில உள்ள இந்த 5 கேள்வியையும் செய்ய இயலும் தானே? எஸ் சார். சரியா? சரி, இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் மேக்சிமம் ட்ரை ஒன்று பண்ணினேன். சரி, அப்ப இன்றைக்கு இந்த பாடத்தை முடித்துக்கொள்ள முடியல. சரியா, இன்னொரு 15 நிமிஷம் இந்த கிளாஸ் போகும். இன்னொரு 15 நிமிஷம் இந்த கிளாஸ் போகும். குயிக்கா இந்த 5 கேள்வியையும் செய்யுங்க பாப்போம். குயிக்கா இந்த 5 கேள்வியையும் செய்யுங்க பாப்போம். செய்ய இயலும் தானே எல்லாருக்கும்? சொல்லுங்க வாயன். ஏலும் சார். சரி, குயிக்கா செய்யுங்க பாப்போம். ஓகேவா? நோ சார். இன்னும் டைம் வேணுமா? வேணும் சார். சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரி, பாப்பமா ஓண்டா. ஓகே சார். சாரி, முதலாவது படத்துல இந்த ஏன்ற பெருமானத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா ஏ கூட்டல் 135 அதோட 165 இது மூணையும் கூட்டி இருந்தீங்கன்னா 360க்கு சமன். சரியா மயன்? சரியா மகள்? ஆகவே சரியா, அப்ப ஏய காண்றதுக்கு 360ல இருந்து 300 கழிச்சிருக்கணும்.
300 கழிச்சிருக்கணும். அப்ப ஏ இந்த பெருமானம் எவ்வளவு? 60 பாகை சார். 60 பாகை. வந்திருக்க ஆன்சர் ஏ சமன் 60. எஸ் சார். எஸ் சார். ஏ இந்த பெருமானம் 60 வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது படத்துல சரியா, ரெண்டாவது படத்துல இந்த ஏ கூட்டல் இன்னொரு ஏ கூட்டல் 140 சமன் 360. அப்ப 2a சமன் 360ல இருந்து 140 கழிச்சிருந்தீங்கன்னா 220 பாகை. சரியாமா? எஸ் சார். ஓகே அப்ப ஏ சமன் 110 பாகையா வந்திருக்கு. எஸ் சார். ஆமா சார். சரியா? ஏ சமன் 110. ஓகே சார். சரியா? அடுத்து மூன்றாவது கேள்வியில எக்ஸ் கூட்டல் 100 கூட்டல் 145 போட்டிருக்கீங்களா? மைக்க ஓப்பன் கொள்ளணும். என்னோட பேசி முடிச்சுட்டா. இது மூன்றையும் கூட்டினா 360க்கு சமன். ஆகவே சரியா, எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 360ல இருந்து 145ஐயும் 90ஐயும் கூட்டினா எவ்வளவு? 145ஐயும் 90ஐயும் கூட்டினா 235 சார். 235. ஆகவே எக்ஸ் சமன் 115. 125. வெரி குட். 125 பாகை. 125 பாகை. சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். 3x சமன் 360. 3x சமன் 360. ஆகவே x சமன் 120 பாகை. x சமன் எத்தனை பாகை? 120 பாகை. 120 பாகை. 120 பாகை. சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். எஸ் சார். சரி. அடுத்த கேள்வியில x கூட்டல் 43 கூட்டல் 148 அது எல்லாமே சமனா இருக்கும் 360 பாகைக்கு. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். எக்ஸ கண்டுபிடிக்க 360ல இருந்து நீங்க கழிச்சிருக்கணும். 360ல இருந்து நீங்க கழிச்சிருக்கணும் 191 கழிச்சிருக்கணும். அப்படியா? ஆமா சார். 191 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க விட 169. ஆமா. எஸ் சார். 169 பாகை. சரி. அப்ப இப்ப கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் சார். கிளியர் சார். சரியா? சரி. இந்த பாடத்துல இன்னும் ஒரே ஒரு தலைப்பு இருக்குது, பார்த்துட்டே போயிடுவோம். அவசரப்பட்டு ஓடிடுறாங்க. சரியா? இன்னும் ஒரே ஒரு தலைப்பு தான் இருக்குது, டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். சரியா மயன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். போட்டுக்கொள்ளுங்க. நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணங்கள். நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணங்கள் போட்டீங்களா? எஸ் சார். சரி. அந்த படத்தை வரைங்க குயிக்கா. அந்த படத்தை வரைங்க. நாட்பக்கல் ஏபிசிடின்னு தந்திருக்காங்க. அதுல 4 பக்கத்தையும் வெளியில நீட்டி போட்டுட்டு ஆங்கில சிறிய எழுத்துக்களால புறக்கோணங்களை காட்டியிருக்காரு. சரியா? ஆங்கில சிறிய எழுத்துக்களால புறக்கோணங்களை காட்டியிருக்காரு. சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். ஓகே சார். அப்ப நானும் ஒரு நாட்பக்கலை வரைஞ்சிருக்கேன். இந்த விளங்குற நாட்பக்கல் சார். சரி, கிளியரா விளங்குதா எல்லாருக்கும்?
விளங்குது சார். இப்ப இதுல புறக்கோணத்தை உருவாக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? இந்த நாட்பக்கல்ல புறக்கோணத்தை உருவாக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு பக்கத்தை நீட்டம் சார். அப்ப 4 புறக்கோணம் அப்ப 4 பக்கங்கள் இருக்குது. அப்ப 4 பக்கங்களை நீட்டினா என்னத்தை காணலாம்? புறக்கோணங்களை காணலாம். புறக்கோணத்தை காணலாம். சரி, நீங்க குயிக்கா அந்த படத்தை வரைங்க. நான் இதை அடிக்கிறதுக்குள்ள நீங்க அந்த குயிக்கா அந்த படத்தை வரைஞ்சிடுங்க. சரியா மகன்? பாருங்க, 4 புறக்கோணமும் சரியா? ஓகே சார். ஓகே சரி. சார். சரி, வரைஞ்சிட்டீங்களா? வரைந்தாச்சு சார். சரி. இந்த படத்தை வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு கீழே எழுதுங்க. இந்த படத்தை வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு கீழே எழுதுங்க. நாட்பக்கல் ஒன்றின் 4 பக்கங்களையும் வெளியே நீட்டும் போது நாட்பக்கல் ஒன்றின் 4 பக்கங்களையும் வெளியே நீட்டும் போது புறக்கோணங்கள் உருவாக்கப்படும். நாட்பக்கல் ஒன்றின் 4 பக்கங்களையும் வெளியே நீட்டும் போது புறக்கோணங்கள் உருவாக்கப்படும். சரியா? ஓகே சார். சரியா? அப்ப இதுல யாருக்கா இப்ப டவுட் இருக்கா? இல்லையே. சார். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இப்ப அந்த முதல்ல முக்கோணி செஞ்சு காமிச்ச மாதிரிக்கே இதுக்கும் இப்ப செய்ய போறேன். இந்த பாருங்க, ஒன்று ஒன்றா வெட்டி கொள்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப நான் இதை வெட்டுற டைம்ல நீங்க என்ன செய்யுங்க? இதை நோட் பண்ணுங்க. இந்த குறிப்பு ரெண்டையும் நோட் பண்ணுங்க. ஒரு லைன் விட்டுட்டு நோட் பண்ணுங்க. ஒவ்வொரு லைன் விட்டுட்டு நோட் பண்ணுங்க அது ரெண்டையும். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. யாரும் லெஃப்ட் ஆயிராங்க தயவு செய்து. அடுத்த கிளாஸ்ல புது பாடம் ஒன்றை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க போனீங்கன்னா இந்த பாடத்துக்கு இன்னொரு நாள் எடுக்க வேண்டி வரும். சரியா மகள்? சரியா மகன்? சரி, வரைஞ்சிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அதை நோட் பண்ணும் பொழுதே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, 4 துண்டு வச்சிருக்கேன். ஒன்று, சரியா? இந்த 2வது கோணம், 3வது கோணம், 4வது கோணம். சரியா?
4 கோணங்கள் ஓகேவா? ஓகே சார். இப்ப இதுலயே இந்த சைடுல ஒட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சைடுல ஒட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது கோணம் ஒட்டியாச்சு. கலட்டி உங்களுக்கு அதை கிட்டத்துக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். ரெண்டாவது கோணம் இடைவெளி இல்லாம சரியா ஒட்டணும். மூன்றாவது கோணம் நாலாவது கோணம். பாக்குறீங்களா? பார்த்து கொண்டிருக்கீங்களா? எஸ் சார். சரி, ஆமா இப்ப சார். என்ன பாருங்க, 4 கோணத்தையும் ஒட்டிட்டேன். இப்ப இந்த 4 கோணமும் ஒட்டி இருக்கிறது உங்களுக்கு லைன்ல விளங்கும். A B C D. ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப முக்கோணின்ற புறக்கோணங்களை ஒட்டினாலும் 360 பாகை தான். நாட்பக்களோட புறக்கோணங்களை ஒட்டினாலும் எத்தனை பாகை வருது? 360 பாகை. அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கி கொள்ளலாம், எந்த ஒரு பல்கோணியினதும் எந்த ஒரு தலவுருவனத்தினதும் புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை மாறாது. புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை என்ன செய்யாது? மாறாது. மாறாது. ஆனா அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கும். புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை மாறாது. அதை நீங்க கிளியரா விளங்கி கொள்ளலாம். அப்ப புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை. ஆனா அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை வேற வேற பெருமானங்கள்ல காணப்படும். இத பாருங்க, இப்ப கிளியரா இறங்குதா எல்லாருக்கும்? இத பாருங்க. ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப ஓகே. பாருங்க. அப்ப நீங்க இதே மாதிரி வரைஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முக்கோணிய வரைஞ்சு வெட்டி ஒட்டி பாருங்க, நாட்பக்களை வரைஞ்சு வெட்டி ஒட்டி பாருங்க, வேணா ஐங்கோணி ஒன்றை வரைஞ்சு வெட்டி பாருங்க, அறுகோணி ஒன்னையும் வெட்டி ஒட்டி பாருங்க. இந்த 4க்கும் செய்து பாருங்க பொழுதுபோக்காக. சரியா? செய்து பார்த்து அப்ப உங்களுக்கான விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். சரியா? அப்போ ஒரு புறக்கோணத்தில் நாட்பக்கள் பாருங்க, நாட்பக்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப சரியா, இந்த 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 இதுதான் இப்ப உங்களுக்கு செய்து காமிச்சேன். அப்ப அதை 4ஐயும் நாங்க வெட்டி ஒட்டணும்னா இப்படி 4ம் இப்படி ஒரு வட்டத்துல வந்து சந்திக்கும். அந்த வட்டம் போட்டிருக்க படத்தை வரைங்க. அதுக்கு கீழே அந்த வட்டம் போட்டிருக்க படத்தை வரைங்க. அந்த வட்டம் போட்டிருக்க அந்த படத்தை வரைஞ்சு போட்டுட்டு கோணம் A, கோணம் B, கோணம் C, கோணம் D 4ஐயும் கூட்டினா 360 பாகை. கோணம் A, கோணம் B, கோணம் C, கோணம் D 4ஐயும் கூட்டினா 360 பாகைக்கு சமன். சரியா? ஓகே சார். சரி, அப்ப இதுல இருந்து நாங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா, முக்கோணியா இருக்கட்டும், நாட்பக்களா இருக்கட்டும், ஐங்கோணியா இருக்கட்டும், அறுகோணியா இருக்கட்டும், எண்கோணியா இருக்கட்டும், சரியா, எந்த ஒரு பல்கோணிக்கும் அதன் புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகைக்கு சமனாகும்? 360 பாகை. 360 பாகை சமம். அப்ப எல்லா புறக்கோணங்களோட கூட்டுத்தொகையும் 360 பாகை தான். எல்லா புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 360 பாகை. 360 பாகை. சரியா? அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகேவா? சரி, அந்த ஸ்கிரீன்ல நான் ரெட் கலர்ல வட்டமிட்டு காமிச்சிருக்கேன். அந்த படத்தை வரைந்து
இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஆமா Yes, sir. சரி. அப்ப இதுக்கு கீழே அதுக்கு கீழே இந்த வசனத்தை எழுதுங்க. ஒரு நாட்பக்களின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும். ஒரு நாட்பக்களின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே Okay, sir. சரி. ஓகே இப்போ உங்களோட புக்ல இந்த இப்படி முதலாவது உதாரணம் இருக்குது. சரியா? நான் அதை டிஸ்பிளே பண்ணல, கொஞ்சம் இருங்க. இந்த பாருங்க, முதலாவது உதாரணம் இருக்குது, அடுத்து ரெண்டாவது உதாரணம் இருக்குது. சரியா? அங்கால இந்த பயிற்சி இருக்குது. அடுத்த கிளாஸ் வரைக்கும் அந்த 2 உதாரணத்தை நோட் பண்ணி இந்த 1வது பயிற்சியை இந்த 2வது பயிற்சியை செய்து கொண்டு வரணும். சரியா? எல்லாருக்கும் விளங்குதா? ஆமா விளங்குது sir. சரி. அப்ப அந்த 2 உதாரணம், இந்த 1வது பயிற்சி, இந்த 2வது பயிற்சி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 1வது பயிற்சியில 3 படங்கள் இருக்குது, 2வது பயிற்சியில ஒரு படமும் XAB அப்படி 3 எழுத்து தந்திருக்காங்க. அப்ப இந்த 2 கேள்வியை மட்டும் செய்து கொண்டு வரணும். சரிதானே? Okay, sir. சரி. அப்ப அந்த பயிற்சியை பார்த்து போட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்க ஒரு புது பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே Okay, sir. சரி. அப்ப குட் நைட். பாய் Good night. Thank you, sir. Bye. பாய் சார். Thank you sir. ஓகே.